கனிமானவர்களே, அதனால ஹலாலான சம்பாத்தியத்தை தேடணும், ஹராமான சம்பாத்தியத்தை விட்டும் கட்டாயமாக நாங்கள் தூரமாகும். இதை கண்ணியமானவர்களை எங்களை மனைவிக்கு விளங்கப்படுத்தணும், எங்களோட குழந்தைகளுக்கு குறிப்பாக வாலிபர்களுக்கு விளங்கப்படுத்தணும். இன்றைக்கு ஹராம் ஹலால் விளங்குதே இல்லை. கண்ணியமானவர்களே, ஹராத்தை ஹலால் என்று நினைச்சு செய்யக்கூடிய மிக பயங்கரமான மோசமான காலத்தில் வாழ்றோம். கண்ணியமானவர்களை வரலாற்றில் ஹிஸ்டரியில் பாருங்க எந்த அளவுக்கு பேணுதலான பெண்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களை ஹிஸ்டரியில் எழுதுறாங்க, அப்பாஸ் இப்னு பிஷ்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் இருந்தான். மின சாலிஹாத், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சாலிஹான நல்ல ஒரு பெண், வணக்க வழிபாடுகள் இபாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண். என்ன செஞ்சானா, ஒரு தடவை திடீர்னு கேள்விப்படுது கணவன் ஜிஹாதுக்கு போயிட்டு மௌத்தா போய்த்தாரு. இவ வீட்டில் மாவு பிணைஞ்சு கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, உடனடியாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை தான் சொன்னா கணவன் மௌத்தா போய்த்தாரு என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே அடுத்ததாக மாவுல இருந்து கையெடுத்துட்டான். எடுத்து சொன்னா, இது எனக்குரிய சொத்தல்ல, வசாரஃபீஹி ஷுரகா, இந்த மாவுல இதற்கு இன்னும் நிறைய கூட்டாளிகள் கூட்டு சேரக்கூடியவங்க வந்துட்டாங்க, இது அனந்தரத்துக்கு போடப்பட்டு பிரிக்கப்பட வேண்டிய விடயம், இது மற்றவர்களுக்கு உண்டான உரிமையும் இதில் இருக்கு என்று சொல்லி உடனடியாக கையை அப்படியே எடுத்துட்டாங்க. கனிவானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு பேணுதலாக, எந்த அளவுக்கு ஹராத்தை விட்டும் அந்த ஹராமை பற்றிய ஒரு அறிவு அவர்களிடத்தில் இருந்திருக்கு. அட, இதை நான் சாப்பிட்டா, இதை நான் கணக்கெடுக்காம இருந்தா, இதை தின்னுட்டா சில நேரத்துக்கு நான் நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமையும் உண்டாகும் என்ற பயம். கனிவானவர்களே, இந்த பயம் தான் இன்றைக்கு வாலிபர்களிடத்திலும் இல்லை, வாலிப பெண்களிடத்திலும் இல்லை, வியாபாரம் செய்யக்கூடிய யாரிடத்திலும் இந்த பேணுதல் இல்லை. எப்படியோ காலையில் போயிட்டு மாலையில சல்லி வந்துட்டா சரி, அது ஹலாலாக இருந்தாலும் சரி, ஹராமாக இருந்தாலும் சரி. கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்திருக்கிறாங்கன்னா, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க இவருடைய ஹிஸ்டரியில் எழுதுறாங்க, அந்தாக்கியால இருந்து ஷாமுக்கு போனாங்க படிக்கிறதுக்காக. அங்க கொஞ்ச காலம் படிச்சுட்டு அங்க ஒருத்தர் இடத்துல ஒரு பேனை ஒன்று எடுத்திருந்தாங்க. இஸ்தார கலம், ஒரு பேனைய ஒரு இதாக, அதாவது யாராவாக எடுத்திருந்தாங்க, இரவலாக எடுத்திருந்தாங்க. உடனே பாவிச்சுட்டு தாரேன்னு பாவிச்சு போட்டு அப்படியே படிச்சு முடித்து அப்படியே ஊருக்கு திரும்பி அந்தாக்கியாவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. கண்ணியமானவர்களை, திரும்பி வந்து பார்த்தா தன்னுடைய பையில அந்த பேரை அப்படியே இருக்கு. உடனடியாக நடந்து திரும்பி போனாங்க. திரும்பி போய் அந்த பேரை அவரிடத்துல கொடுத்துட்டு அவரிடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. கண்ணியமானவர்களை, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, கண்ணியமானவர்கள் எந்த அளவுக்கு பேணுதல் பாருங்க. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அந்தாக்கியா என்ற ஊருக்கும் அந்த ஷாமில் இருக்கக்கூடிய இந்த திமிஷ்க் இவங்க படித்த அந்த பகுதிக்கும் கிட்டத்தட்ட 436 கிலோமீட்டர் தூரம். இப்போ வாகனத்தில் போறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7 ஹவர்ஸ் தூரம், தொலை தூரம் வாகனத்தில் போறேன்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு விமான வசதி இருக்கி, வாகனத்தில் போகலாம், ஏனைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கி, அதில் பெய்த்து வந்துடலாம். அந்த காலத்தில் அங்கிருந்து நடந்து பெய்த்து அந்த பேனையை திருப்பி கொடுத்துட்டு இங்கே வாரத்துக்கு எவ்வளோ நாள் பெய்த்துருக்கு. இடக்கிட குதிரைகளில் பெய்த்திருந்தாலும் கண்ணியமான சகோதரர்களை, கிட்டத்தட்ட 436 கிலோமீட்டர் தொலை தூரம் பெய்த்து வாராங்கண்டா, அடைய ஒரு மனிதனுடைய மற்றவனுடைய பொருள் சாமன் எனக்கு வரக்கூடாதுக்காக இந்த அளவுக்கு பேணுதலாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் முயற்சி செய்கிறதே மற்றவனுடைய சாமனை சாமனாக ஆக்குவதற்காக வேண்டிதான். அதிகமான வழக்குகளும் அதுதான். அது கடைகளாக இருந்தாலும் சரி, அது காணிகளாக இருந்தாலும் சரி, அது தந்த சகோதரர்களுடைய அல்லது சகோதரிகளுடைய அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய அல்லது ஊருக்காரர்களுடைய மற்றவனுடைய சொத்துக்களை தன்வசமாக்கிக் கொள்றதுக்காக வேண்டிதான் இன்னைக்கு முயற்சி. கண்ணியமானவர்களே, ஃபன்னாரு அவுலாபி, நாங்கள் பயப்படணும். இதற்குண்டான முடிவு என்ன தெரியுமா? இதை சொந்தமாக்கலாம், வழக்கு பேசி வெத்தலாம், சல்லி செலவழித்து தண்டவசப்படுத்தலாம். கண்ணியமானவர்களை, பயப்படணும். இது ஹராம், இதை தான் சாப்பிடுறது ஹராம், தன்னை மனைவி தன்னை புள்ள குட்டிகள் சாப்பிட்டா எல்லாம் சேர்ந்து சகோதரர்களை மூத்துக்கு பின்னால ஃபன்னாரு அவுலாபிஹி, அதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களுக்கு நரகம் தான் மிக தகுதியானது கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்திருக்கிறாங்க. இங்கே இது நடந்து சகோதரர்களே, ஒன்றும் இல்லாம வெறும் கையோட நரகத்துக்கு போக வேண்டிய மிக பயங்கரமான நிலைமை உண்டாகும்.